உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே கணிப்புகளை மிக துல்லியமாக வழங்கி கொண்டிருப்பதாக நீங்களே சொல்லி வருகிறீர்கள். இன்றைக்கு குரு வக்கிரமாக போகிறார். அந்த குரு வக்கிரத்தை பற்றி ஒரு சிறந்த கணிப்பை நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். பர்டிகுலர் 5 ராசி சொல்றாரு. அதில் பர்டிகுலராக மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால இவர் ஜென்மத்தில் வந்து திரும்பி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் 4ஆம் தேதி. இந்த வக்ர நிவர்த்தி ஆனது உடனே வேலையில் ஒரு மாற்றம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள், விசாவோட பிரச்சனைகள் தீர்றது, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எதிர்பார்க்காத வழிகள், மெயினாக உடல் உபாதைகள், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் வந்து தீர்ந்துடும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அது இல்லாமல் கடன் வந்து தீர்றதுக்கான வழி, ஒரு புது வீடு வாங்கலாம், ஒரு புது இடத்த வாங்கி போகலான்ற ஒரு எண்ணங்கள், அதை வாங்கக்கூடிய நிலைமைகள் இந்த 4 மாதத்தில் அந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா கொடுத்துருவான். இது ஒரு பயிற்சி போல தான், ஆனால் அது ஒரு வக்ர நிவர்த்தியெல்லாம் கொடுத்துருவான். அது இல்லாமல் இவங்க வந்து கல்யாணம் தடையாக இருக்கவங்களுக்கு இந்த தடவை அந்த 4 மாதத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய விரயங்கள், செலவுகள், சின்ன சின்ன இன்சிடென்ட்கள் நடந்ததெல்லாம் ஸ்டாப் ஆகும். தேவையில்லாத குழப்பங்கள், மனசுல நிம்மதிகள், கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ குறைஞ்சிடும். அதுக்கான வழிமுறைகள். அது இல்லாமல் முருகரை வேழக்கமையில வேண்டது நல்ல பலன். மெயினாக திருச்செந்தூரை வேண்டிக்கங்க. இந்த திருச்செந்தூரை வேண்டிக்க சொல்ல இந்த மேஷ ராசிக்கு பெரிய பலன்கள் காத்திருக்கு. மேஷத்துக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறத சொல்றேன். ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு வந்து ரொம்ப டாப்பாக இருக்கு. அதாவது பொருளாதார விலை ஜென்மத்தில் உட்காந்து, அதாவது 12ஆம் இடத்துல விரையாதிபதியாக உட்காந்து திரும்பி ஜென்மத்துக்கு வக்கரமாயிடுறார். ஸோ வக்கர நிவர்த்தியாகி ஜென்மத்துக்கு வந்துடுறார். இந்த ஜென்மத்துக்கு வர சொல்ல நல்ல பலன், அதாவது எதிர்பார்க்காத ராஜயோகம், ரெண்டாவது எதிர்பார்க்காத பணங்கள் வரும், நிறைய விரயம், நிறைய செலவுகள், மனசில் திருப்தி இல்லாத இருக்குது, இடங்கள் கிடைக்காம இருந்தது, மனசில் வேறு இடம் போகலாமா, எங்கே போகலாம், ஒரு தவிப்புக்குற தன்மைகள் இருந்தது எல்லாம் மாறும். அதுக்கான வழிகள், சில உடல் உபாதைகள் டக்குன்னு குறையும், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், மனசில் ஒரு நிறைவுகள் ஏற்படும். அது இல்லாமல் படிப்படியாக வேலையில் வந்து உயர்த்தி வரும், படிப்படியான நிவர்த்திகள் வரும். அதெல்லாம் வேலையில் ரொம்ப கஷ்டங்கள், வேலையே இல்லை, ஒரு வேலை கிடைக்காம இருந்த ஒரு 3 மாதம், அது இல்லாமல் மனசு வந்து ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச்சுக்குள்ளே அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு நிவர்த்திகள் கொடுத்து ஒரு வழியான நல்ல நிலைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான வழி உண்டு. அது இல்லாமல் இவங்க வந்து வெளிநாடு போகணும், இல்லை வேறு கண்ட்ரியில் போய் வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு இப்போ இந்த 4 மாதம் அவங்க முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் ஜென்மத்தில் இருந்தாலும் ராஜகுருவாயிடுறார், அதனால் அதுக்கு நல்ல பலன் அவருக்கு கிடைச்சிடும். அதனால் எந்த ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது இல்லாமல் இவங்க வந்து பெருமாளை வென்றது தான் நல்லது. அது இல்லாமல் வேழக்கிழமையில் பெருமாளை வேண்டலாம். அது இல்லாமல் சுக்கிரனுக்கு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணினே வந்தால் யோகங்கள் கிடைக்கும், விரயங்கள் வந்து செலவுகள் நிவர்த்தி ஆகின்றதை சொல்கிறாங்க. அதாவது கன்னியாராசி. இந்த கன்னியாராசி எடுத்திங்கன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தான், அதாவது இவன் வந்து பாக்கியாதிபதியில் இருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி அஷ்டமாதிபதிக்கு போயிட்டான் மேஷத்துக்கு. ஸோ 8ஆம் இடத்துக்கு போக சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போன தொகைகள் நின்று போச்சு, பணங்கள் வீட்டுக்கு திரும்பலை. இந்த கன்னியாராசி இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, இடங்கள் போட்டிருக்காங்க, இடத்த இது பண்ணியிருக்காங்க, இல்லைனா சப்போஸ் விளை நிலங்கள் போட்டிருக்கலாம், இல்லை பணத்தில் படம் மூவிங்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியா இருக்கிறது அந்த பணம் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்குது, சடனாக ரிட்டர்ன் ஆகும், உடனே அவங்களுக்கு வழி கிடைக்கிறதுக்கான வரும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் சடனாக ஒரு அமைதிக்கு ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாடு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது, அது உடனே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அது இல்லாமல் கோர்ட் கேஸ், இது சம்மந்தப்பட்ட இடத்துல போயிருப்பாங்க, நிறைய பேர் பணத்தை கொடுத்துருப்பாங்க, பணம் அவங்க திருப்பி கொடுக்காம இருப்பாங்க. அந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலைமைக்கு ஏற்பட்டு அவங்க வழிகளை வந்து நல்லா ஆக்கிறதுக்கான தன்மைகள் இந்த கன்னியாராசிக்கிறது. இது வக்கரமானது அவன் போய் கட்டி திரும்ப பாக்கியாதிபதியில் போய் உட்காந்துறான், 9ஆம் இடத்துல உட்காந்துறான், இந்த பிரச்சனைகள் தீரும். அதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வர வேண்டிய இடங்கள், முன்னோர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அது சேல்ஸ் ஆகி அதுக்கான பணங்கள் வர்றது எல்லாமே இந்த 4ஆம் மாதம். அது இல்லாமல் பிரதோஷ வழிபாடு, சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய கரணம். அதெல்லாம் உடல் உபாதைகள் இருந்தது, சின்ன சின்ன அடிகள் பட்டது, வாகனங்கள் அடிப்பட்டதெல்லாம் சடனாக நின்றுடும். இந்த மருத்துவ செலவுகள், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், இந்த செலவெல்லாம் குறைஞ்சிரும் இந்த 4 மாதத்தில். அதுக்கான வழிமுறைகள் பாக்கியாதிபதியில் உட்கார சொல்ல எல்லா மாற்றங்களும் வரும். அது இல்லாமல் இடங்கள் எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா
ரொம்ப நாள் முடியாதது திரும்ப அதை வேஸ்ட் பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். நல்ல ஒரு பாதையை அமைக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு. சிவனுக்கு பிரதோஷ வழிபாடுகள் பண்ணுறது நல்லது. வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணால் இன்னும் ஒரு பெரிய பலன் கிடைக்கும். ஏதாவது விருச்சிக ராசி, பர்டிகுலர் இந்த விருச்சிக ராசி 6ஆம் இடத்துல உள்ள போயிருந்தான். ஸோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல வக்கரமாயிருந்தனால ரணரோகு, உடல் உபாதைகளில் ரொம்ப ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. கடன்கள் அதிகமாகிடுச்சு, தேவையில்லாத பொருட்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வாங்க வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படுது. கடன் போய் தேவையில்லாத வேலையில் ஒரு திருப்தி இல்லை, நிம்மதி கிடையாது, மெயினாக தூக்கமே இருக்காது. வேலைக்கு போனால் ஏன்டா இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினேன். இந்த 4ஆம் தேதியிலேருந்து டே பை டே அப்படியே அந்த குரு வக்கரமான அப்புறமா நிவர்த்தி ஆகலாம். 7ஆம் இடத்துக்கு போகலாம். கல்யாண செய்திகள் வரும். அது இல்லாமல் புது இடங்கள் மாறும், வீட்டை விட்டு மாறி போகணும், வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிடும். புது இடங்கள் போய் வழி படிப்பாங்க. அது இல்லாமல் மனசில் திருப்தியே இல்லை, வழி வரணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாற்றங்கள் ஏற்படும். 2வது வேலையில் பெரிய மாற்றம், தகுதியோட என்ன வாழறோம், என்ன இது வாழ்க்கை, அப்படியே ஒரு இன்னர்கள், ஒரு புழுக்கமான நிலையை நிவர்த்தி பண்ணி அதுக்கான வழிமுறைகளை பண்ணக்கூடிய நாள்கள் வந்துருச்சு. அது இல்லாமல் இவங்க கண்டிப்பாக முருகருக்கு தான் அர்ச்சனை பண்ணும். வியாழக்கிழமைக்கு போங்க, முருகருக்கு இங்கே இருந்தாங்கன்னா வடபழனி கோயில் போங்க, இல்லைன்னா பழனி அந்த மாதிரியா ஊரில் இருந்தீங்கன்னா அங்கே போங்க. அது மாதிரியா முருகரோட கோயில்கள் எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல வழி வரும். அது இல்லாமல் குருவுக்கு தனியான வழிமுறை, கொண்ட கடலை இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அங்கே ஒரு 2 பேருக்கு தை சாதம் வாங்கி கொடுக்குறது பண்ணாங்கன்னா இந்த இன்னல்கள்லேருந்து இப்போது வெளியே வரீங்க. இன்னும் நல்லபடியாக வெளியே வந்து உங்கள் பிரச்சனையை தீரும். ஆனால் மனது நிம்மதியில். 2வது வயிறு சம்மந்தப்பட்டது, சூடு தன்மை. இந்த சூடு அதிகமான தன்மையினால கொஞ்சம் வயிறு, சில உபாதைகள், மருத்துவ செலவாக இருக்கும். இதெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கான உணவு முறைகளும் பயன்படுத்துறது நல்லது. அதாவது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து உறவுகள் கிட்ட பெரிய சண்டைகள், அண்ணன் தம்பி கிட்ட சண்டைகள், ஃபேமிலிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், வரத்துக்கு முன்னாடி செலவு, எந்த ஒரு காரியம், ஒரு விஷயம் கூட நடக்காது. எந்த காரியத்துக்கு போனாலும் தடை, எந்த காரியத்தில் போனாலும் ஒரு நிவர்த்தி கிடையாது. ஒரு மூவ்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. வேலையில் உட்காந்தா வேலையில் டீக்ரேட் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை பண்ணி வெளியே தள்ளுற அளவுக்கு பண்ணுறாங்க அவங்கள. அந்த நிலைமை இருக்கும். அது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது, ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் அப்படியே உட்காந்து இருக்க மாதிரியா இருக்கும், ஸ்டேபிள் ஆன மாதிரியா. இதுக்கான வழிமுறைகள் இந்த 4ஆம் தேதி குரு மாறுறதுல ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு. அது இல்லாமல் அந்த 4ஆம் இடத்துக்கே போய் உட்காந்தோன்னா வீடு வாங்குறது, வேறு இடத்துக்கு போய் உட்காராது, வேறு நாட்டுக்கே போய் உட்காரணும், வேறு நாட்டில் வேலை செய்கிறோம், அங்கே அவங்களுக்கு வேலை மாறி அதுக்கான வழி வருது. முன்னோர்கள், அதாவது இவங்களுக்கு முன்னோர்கள் இருக்கவங்களுக்கு சில தர்ப்பணங்கள், அவங்களோட வழிகளை பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த கும்பராசி இருக்கவங்களுக்கு அவங்க பெற்றோர் வழியில், தாய் வழியாக இருக்கலாம், அவங்களுக்கு உடல் உபாதைகள், அதாவது அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இவங்களுக்கும் தலபாரம், கால் வலி இது சம்மந்தப்பட்ட வரும். இல்லைன்னா சிரமங்கள் சம்மந்தப்பட்ட வியாதிகள், என்ன காப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். இதெல்லாம் போக அதுக்கான நிவர்த்தி வந்தது சரியாயிடும். ஆனால் காரிய தடை, மிகப்பெரிய காரிய தடை இருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு காரணம் 4ஆம் தேதி நிவர்த்தி ஆன அப்புறமா சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சிவன் கோயிலை போய் காரிய தடைகள் இருந்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணாங்க. பிரதோஷத்துக்கு தேன் கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்ல எல்லா பலனும் குறைக்கும். அது மாதிரியா இந்த மாதிரியா இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப கவலையாக இருக்கவங்களுக்கெல்லாம் பித்தூருக்கு தர்ப்பணம் பண்ணிங்கன்னா ஒரு நிவர்த்திகள் கிடைக்கின்றத சொல்லலாம். அதே நேரத்தில் இன்றைக்கி மிதுனத்துக்கு படிக்கிறோம். மிதுனத்தில் செலவுகள் அதிகம், தேவையில்லாத செலவுகள், சின்ன சின்ன மனசு குழப்பங்கள், தூக்கம் கிடையாது, மனசில் நிம்மதி இல்லை. எல்லாமே சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது, வயிறு சம்மந்தப்பட்டது, கால், தலை பாரங்கள், இதெல்லாம் ரொம்ப அதிகமாகி எதுக்கு இருக்கும். சில ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கலாம். அவங்க வீட்டில் இருக்கவங்க முன்னோருக்கு அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸில் பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு சில டாக்டர் மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி ஆகிருக்கும். இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்ட வழிகள் எல்லாம் மாறும். ஸோ இந்த குரு நிவர்த்தி ஆகி 12ஆம் இடத்துல இருந்தாலும் நிவர்த்தினால கண்டிப்பாக இந்த 4 மாதத்துக்கு கடைசி 4 மாதத்துக்கு வழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது ஏப்ரல் வரைக்குமே இவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அது இல்லாமல் நல்ல மாற்றங்கள், புது வேலைகள் கிடைக்கும், புது ஊருக்கு போவாங்க, வேறு கண்ட்ரி ஒரு முயற்சி பண்ணுவாங்க, புது இடங்கள் வழியாக அமையும், நல்ல ஒரு லைஃப் மாறும். அது இல்லாமல் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். திருமண தடைகள் சடனாக நீங்காகும், எதிர்பார்க்காம ஃபிக்ஸ் ஆகிடும் மேரேஜ், அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். அந்த வழிகள், ஏன்னா 12ஆம் இடத்துல குரு அசுரகுருவில் போய் உட்கார்ந்தாவே யோகத் மார்க்கத்துக்கு, அதாவது மிதுனத்துக்கு சில வேலைகள் நடக்காத வேலையை நடக்க வைப்பான். அது இல்லாமல் நமக்கு
வக்கர நிவர்த்தி நாள் தான். இந்த வக்கர நிவர்த்தி மேஷத்துக்கு போயிட்டு 11ஆம் வீட்டில் இருந்துட்டு திரும்ப 12ஆம் வீட்டுக்கு வர மாதிரியா, அந்த 12ஆம் வீட்டுக்கு வர சொல்ல அந்த வக்கர நிவர்த்தியே நல்லா ஆயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பயட வேணாம். இருந்தாலும் குருமான்னா ஜென்மத்துக்கு வரான், இன்னும் நல்லா இருக்கும். இந்த 4 மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு நல்லா தான் இருக்கும், செலவுகள் இருக்கும், ஆனால் பல்ல கடிச்சுன்னு நல்லா ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மிதுன ராசிக்கு பெருமாள் தான் வழி. பெருமாளை எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ நல்லது. அதுவும் வியாழக்கிழமையில் குருவோட நாளோட இதில் பெருமாளை வேண்டாம், வக்கர நிவர்த்திக்கெல்லாம் வழி வந்துடும். இந்த வக்கர நிவர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கினீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசி. கடகராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி திரும்ப 4 மாதம் ரிவர்ஸ் ஆகி அஷ்டமத்தில் போய் இருந்ததுனால விரயத்துக்கு மேலே விரயம், செலவுகள். வீட்டில் பிள்ளைகள் பேச்சு கேட்காதுங்க, அதுங்களுக்கு படிப்பு செலவுகள் கூட நமக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். சில இடத்துல கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கும், சில இடத்துல நகையெல்லாம் விற்றுருக்கணும், இடமே விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் மாறி இந்த வக்கர நிவர்த்தி அனுப்புகிறோம் மாறிடும். அது இல்லாமல் புது இடத்துக்கு போவாங்க, வேலையில் பெரிய மாற்றங்கள் வரும், ப்ரொமோஷன் எதிர்பார்த்தது புது இடம் கண்டிப்பாக வாங்கி ஆகும். அதில் கல்யாண தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். பொதுவான வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு லைஃப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கடகராசிக்கு இருக்குது. அது இல்லாமல் செயல்திறனில் வெற்றி இருக்கும். அந்த 9ஆவது பாக்கியாதிபதி இந்த 4 மாதத்தில் என்னென்ன கொடுக்குறோம் கொஞ்சம் ஒரு இப்போ தான் அந்த திருப்தியை கொடுப்பான். ஏன்னா இப்போது அவன் மாறதுக்கு முன்னாடி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பணம் வருது, பரவாயில்ல, கொஞ்சம் வேலையிலேருந்து நமக்கு வருது, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு, ஒரு சின்ன கடன் தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு செயல் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இடுப்பு கால் வலி இருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உடல் உபாதைகளை கண்டிப்பாக மாற்றுவோம், நல்ல செயல் வந்துடும். கடகராசி பேடன்னா ஆனால் இவங்களும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. இந்த விக்கர நிவர்த்திக்கு ஒரு சின்ன ஒரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணி திருச்செந்தூர் வேணுங்க. திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிட்டு இருந்தாவே நல்ல வழி கிடைக்கும். சிம்மராசி அருமையானது. ஆனால் 10ஆம் இடத்துல ஓடியோன குரு 10ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல இருந்தால் குரு இருக்கிறதுனால இவன் ஊரை விட்டே ஓடுறோம், ஊரை விட்டே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் திரும்பியும் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதி போயிட்டு 10ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 10ஆம் இடம் வந்து மனசில் திரும்பி ஒரு சஞ்சலம் வந்துடுமா, செலவுகள் அதிகமாகிடுமா, பணங்கள் போயிடுமா, ஏற்கனவே கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க, உடல் உபாதைகள் நிறைய இருந்தது, தலை பாரங்கள், கொஞ்சம் வயசானவங்கலாம் இடுப்பு கால்வலி, தலை பாரங்கள், ஏந்துக்க முடியாது, சுகர் சம்மந்தம்லாம் கொஞ்சம் பிடிமானங்களை, அது இது இல்லாமல் பயம், என்ன ஆகிட போதோ, நம்ம கொடுக்க வேண்டிய பணங்கள் வருமா, திருப்பி வராதா இல்லையா, இடங்களில் போட்ட இடங்கள் விற்குமா விற்காதா, விற்காமல் அப்படியே வந்து என்னடா இவ்வளோ கடனில் இருக்க, கடன் மேலே கடன் ஏறினே இருக்கேன்ற ஒரு எண்ணங்கள், சில லோன் வழிகள்லாம் எதுவும் கிடைக்காம இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது கூட இந்த நிவர்த்தி ஆனப்புறமா மாறும். ஏன்னா குரு எப்பவுமே 11ஆம் இடத்துக்கு போஸ்ட்டுக்கு 2.5 மாதத்துக்கு முன்னாடி குருவோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனால் பிப்ரவரி மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா மடமடன்னு வேலை நடக்கும், நல்ல செயல் இருக்கும், ஹெல்த் உபாதைகள் மாறிடும், திருமணங்கள் வந்து நடக்காத காரியங்கள் கூட நடக்கும். பெரிய இடங்கள் விற்க வேண்டியது, பெரிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணது, அந்த பணங்கள் பல மடங்காக தேடி வரும். எதில் போயிடுச்சு நினச்சுமா 10ஆம் இடத்துல, இது போய் 12ஆம் இடத்துல உட்காரத்துக்கு முன்னாடியே பெரிய யோகத்தை கொடுத்துருவான். ஸோ வந்தது அந்த யோகத்தை கொடுத்துருவான். சனியோட பாதிப்பை பற்றி கவலைப்பட வேணாம், 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஆனால் குரு 11 12லேயே வந்து அந்த இடத்துக்கு வந்து நல்ல வீட்டில் போய் கடகத்தில் உட்காராது, நல்ல இடத்துல போய் உட்கார்றாரு, ஒரு உச்சத்தில் போய் உட்காராரு. அப்போ உச்சத்தில் உட்கார சொல்ல நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஜென்மத்தில் உட்கார சொல்ல நல்லாயிருக்கும். அப்போ அஷ்டம சனியோட பிரச்சனைகள் இந்த சிம்பத்துக்கு தீர்ந்துடும். அதனால் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும், சின்ன சின்ன இஷ்யூஸ், அதெல்லாம் மாறிடும். ஆனால் அம்பாள், இந்த அம்பாலை வேண்டது நல்லது. அம்பாலை எப்போ பார்த்தாலும் போய் பார்க்காது, சிவன் கோயில் போங்க. வேலைக்கிழமையான சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்ணாலும் சிவன் கோயில் போய் பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். பர்டிகுலர் துளாராசி. இந்த துளாராசி இருக்கவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த வக்கர நிவர்த்தி எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. வக்கரமானப்போ இவர் 7ஆம் இடத்துல இருந்தப்போ நல்ல செய்திகள் கொடுத்தார். அப்படி இருந்து கூட உடல் உபாதைகள், கழுத்து, இடுப்பு, முட்டி கீழே கால் வலிகள், 2வது வந்து தூக்கம் கிடையாது. அதாவது அண்ணன் தம்பிகள், பிரதர்ஸ், அவங்களுக்குள்ள சண்டைகள், குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ப்ராப்ளங்கள், கொடுத்த பணம் வருமா, இல்லை உங்களுக்கு யாருக்கோ ஜவாப் வாங்கி கொடுத்து இது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து அவங்க மூலியமா இது போட்டு வழி பண்ணியிருப்பாங்க செக்யூரிட்டி, அந்த பணம் வருமா, இல்லை நம்ம போட்ட லேண்டோட பணம் வருமா, இந்த பணம் வேற யாருக்குன்னா போயிடுமா அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு இருப்பாங்க. தூக்கம் இருக்காது, சரியான வழி. ஆனாலும் இந்த உபாதைகள் இன்னும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாக்குவான். இப்போ இதுவானது கொஞ்சம் உடல் உபாதையும் சரி, அவனோட வழியும் கொஞ்சம் அதிகமாக்கி மார்ச்சுக்கு அப்புறமா குறைச்சிடுவான். ஸோ இந்த 2 மாதம் கண்டிப்பாக இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயத்தில்
ரொம்ப கேர் இருக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், வழி பண்ணணும். அது இல்லாமல் இந்த திருமண தடைகள் வரும், திருமணம் நடக்கிற மாதிரியா இருக்கும், நிச்சயதாமத்துக்கு போகும், வேணான்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த கிரகச்சாரங்களை சொல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அது மாதிரி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், பணத்தை போடுறது நிறைய பேருக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த பணம் எங்கேயோ லாக் ஆகிடும். ஸோ எதோ போட்டோம், அந்த பணம் அங்கே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தடுக்கிறதுக்கான வழிகள் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. அஷ்டமாதிபதி குரு வர சொல்லி நம்ம எப்பவுமே குருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடணும். அது இல்லாமல் குருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறப்பெல்லாம் அஷ்டமியில் போய் பண்ணணும். இந்த அஷ்டமியில் பண்ண சொல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டமியில் பண்ணப்போ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பாருங்க, பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நோய் உபாதைகள்லேருந்து அவங்க தடுக்கக்கூடிய அது இல்லாமல் சிவன் கோயில் போயிட்டு பிரதோஷத்துக்கு தேன் கொடுங்க. பல வழியான வேலைகள் பிரச்சனைகள், பல வழியான வெளிநாட்டு பிரச்சனை, விசா பிரச்சனைகள் எல்லாமே தீரும், நிவர்த்தி அடையாத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி 5ஆம் இடத்துல இருந்தாலும் ரிவர்ஸ் ஆயிருக்காரு. 5ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துலேருந்து திரும்ப 6ஆம் இடத்துக்கே போகிறார். ரொம்ப அருமையான டைம். அவங்களுக்கு யோகமாக இருக்கும், எல்லா செயலும் வெற்றி கொடுக்கும். 2வது புது வீடு வாங்குவாங்க, விசா பிரச்சனைகள் தீரும். 2வது வந்து பிள்ளைகள் கல்யாணம் ஆகுதுங்க, அந்த பிள்ளைகள் கல்யாணம் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். வழிகள் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நடக்கும். 2வது வெற்றி மேலே வெற்றி குவியும். ஸோ தனுசுக்கு சனியும் பாதகமாக இருக்கா, குருவும் பாதகமாகுது. சனியும் நல்லா இருக்கார், குருவும் நல்ல ஒரு நிலையில் இருக்கார். நமக்கு எல்லாமே சாதகமான நிலைமையில் இருக்கிறதுனால தைரியமாக கால் வைங்க, தைரியமாக வழி பண்ணுங்க. குருக்கு தட்சிணாமூர்த்திக்கு வழங்க. அது இல்லாமல் நீங்கள் போர்ட்டல் பிஸ்னஸ், டீச்சர் சம்மந்தப்பட்டவங்க, கவர்மெண்ட் இருக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு வழி வருது, ஒரு ஆசானாக இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, குரு சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்யூச்சர் வரக்கூடிய நிலமை இந்த ஜாதகத்துக்கு இப்போ வரக்கூடிய குருவும் சரி, வகரமாற குருவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறார். அது இல்லாமல் இவங்களோட வழிபாடு எடுத்திங்கன்னா குரு, அது இல்லாமல் பெருமாளை போய் எடுத்து போயிட்டு அவங்கள வழி பண்ணுறது தான் நல்லது. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, பல வழிகள். அது வேழக்கிழமையில் நேத்திர தரிசனம் திருப்பதியை பார்த்தானே ஒரு நல்லா ஆயிடும். இந்த ஜாதகக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மகர ராசி சொல்லவே வேணாம், 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அந்த 5ஆம் வீட்டில் போகிற சொல்ல பல யோகங்களை கொடுக்குறார். அது இல்லாமல் கல்வித்துறையில் வரும், வீடுகள் வாங்குவாங்க, செலவுகள் பெருகினாலும் அந்த செலவுக்கான வருமானங்கள் வரும், புது வேலைகள் கிடைக்கும், வேலையில் வந்து ப்ரொமோஷன் ஆகி வேறு ஊருக்கு போவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகும், வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, குதூகலங்கள் உண்டு, பூர்வ புண்ணியாசாரி சனி எல்லா வழியும் படுப்பான். சனி இவங்களை விட்டு போகுது, உடல் உபாதைகள் குறையும். சுகர் இருக்கவங்களுக்கு, ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையும். அதுக்கான மேன்மைகள் சில எக்ஸசைஸ் பண்ண சொல்ல இன்னும் நல்லாயிடும். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்தாலெல்லாம் குறைஞ்சி, உடல் உபாதைகள்லாம் குறைஞ்சி, மனசில் ஒரு திருப்தியான ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒரு சந்தோஷங்கள் இருக்கும், வீட்டில் குழுகுலங்கள் இருக்கும், நல்ல வார்த்தைகள், நல்ல வழிகள் அவங்க வெளிப்பட்டு உண்மையான செயல்கள் வெற்றி பெறக்கூடிய நிலைமை இந்த மகராசிக்கு உண்டு. இருந்தாலும் திருநள்ளாறு போய் சனிக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் தட்சிணாமூர்த்திக்கு வழக்கமான போய் அர்ச்சனை பண்ணுங்கள், கொண்டக்கடலை வச்சு அதுக்கான அர்ச்சனை பண்ணி அதுக்கான வழி ஏற்றுங்க. தாமரைப்பூ பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி யோகம் வந்துடும். மீனராசி, இந்த மீனராசிக்கு ரொம்ப குழப்பங்கள், அடிமேலாடி, பண விரயங்கள், செலவு, கோர்ட்டு விவகாரங்கள், கோர்ட்டில் வந்து பிரச்சனையாவது, விவகாரத்து ஆகக்கூடிய நிலமை, கல்யாணம் ஆனால் அந்த பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, பணங்கள் கொடுத்த இடத்துல வந்து பணம் வரல, விரயம், செலவுகள் எக்கச்சக்கம், தேவையில்லாத வழிகள் இருந்ததெல்லாம் இந்த குரு வந்து நிவர்த்தி. 2ஆம் இடத்துல வந்தும் சில பாவன பிரச்சனைகள் வழி பண்ண முடியல, அப்படி வருது. இப்போ 3ஆம் இடத்துக்கு வகரமாய் போகிறதுனால நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஷபத்தில் போய் உட்காருது 4 மாதம் நல்லாயிருக்கும். திரும்ப 4ஆம் இடத்துல மிதுனம் போக சொல்ல இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்கான வழியும் கிடைக்கும். அது இல்லாமல் பல் சம்மந்தப்பட்டது, நரம்பு, வயிறு, அது இல்லாமல் யூரின் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த நிவர்த்தி கொடுக்கக்கூடிய நிலைமை ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மெயினாக இவங்க வந்து சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிவனுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க, சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணினே வாங்க, வியாதிகள் குறையும், உங்களுக்கு விரயமாகக்கூடிய பணங்கள் நிறைய குறைஞ்சிடும், அதுக்கான வழிபாடுகளும் நல்லா ஆகிடும் அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த குரு வக்ர பயிற்சி பலன், குரு பயிற்சி பலனுக்காக நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கணிப்புகளை வழங்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் சின்னதாக சொல்கிறோம், டைம் இல்லாத காரணத்தில்
இன்னும் அடுத்த தடவை அந்த குரு மாறுறது ஒரு பெரிய எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.